ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமாம். யாராவது ஆங்கில வேதாமம் வச்சுருந்தீங்கன்னா ஆங்கில வேதாமத்தில் 4ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இங்கிலீஷில், தமிழில் 6ஆம் வசனம். ஓகே, அங்கே கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பின்னணியம், என்ன, எங்கே இது நடக்கிறது, எப்போது நடக்கிறது என்று பார்த்தா, யூதா என்கிறதான தேசம், எருசலேம். இந்த யூதா தேசத்தில் ராஜாவாய் ஆகாஸ் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாய் பெக்கா என்கிறதான ராஜா இருக்கிறான். இந்த இஸ்ரவேல் தேசமும் சீரியாவினுடைய ராஜாவாகிய ரேத்சின். அப்போ சீரியாவும் இஸ்ரவேலும் ஒன்றாய் சேர்ந்து யூதாவின் மீது படையெடுத்து யூதாவை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியையும் அவனுடைய மகனையும் அழைத்து இந்த வார்த்தையை தந்து, யூதா ராஜாவினிடத்தில் போய் சொல், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு சுருக்கமாக 3 குறிப்புகளை நான் சொல்லி நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை வருது. 2 ராஜாக்கள் சேர்ந்து யூதாவின் மீது யுத்தம் செய்ய போகிறாங்க. இந்த காரியங்களெல்லாம் நடந்த பொழுது 2ஆம் வசனம் சொல்லுது, தாவீதின் குடும்பத்தாருக்கு அது அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீதினுடைய இருதயம், ராஜாவின் இருதயம், அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினாலே அசைகிறது போல அசைந்ததாம். அப்போ 2 ராஜாக்கள் சேர்ந்து வந்து எங்களுடைய தேசத்தை அழிக்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க என்கிற அந்த செய்தியை ராஜா கேள்விப்பட்ட போது, தாவீது கேள்விப்பட்ட போது, அவன் குடும்பம் கேள்விப்பட்ட போது அவங்க இருதயம்லாம் ஒரு விதமான திகில், ஒரு விதமான பயத்துக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்ல விரும்புகிறதான காரியம் என்னன்னா, நீ கூப்பிடுவதற்கு முன்பதாய் உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. பல இடங்களில் வேதத்தில் ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், அல்லது இந்த காரியங்களை செய்யுங்க, எங்களை விடுதலையாக்குங்க. இப்படியெல்லாம் பல இடங்களிலே வேதத்தில் ஜனங்கள் தேவனை கூப்பிட்டதை வேதம் நமக்கு சொல்லுது. அப்படி கூப்பிட்ட போது கர்த்தர் சொன்னார், உன் கூப்பிடுதலை நான் கேட்டேன் என்று சொல்லி இறங்கி வந்து உதவிகளை செஞ்சிருக்கிறார். ஆனால் இங்கே சூழ்நிலை இப்படி நடந்து கொண்டிருக்கையில் 2 ராஜாக்கள் பேசிக்கொண்டு ஒரு ராஜ்யத்தின் மேலே யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவள் பேசிக்கொண்டிருந்த பொழுது யூதாவின் ராஜாவோ அல்லது தாவீதோ யாரும் யூதா தேசத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்னு கூப்பிடல, யாரும் ஜெபம் பண்ணல. அவனுடைய இருதயம் தான் அசைது, காற்றில் மரங்கள் அசைகிறது போல அவனுடைய இருதயம் அசைது. ஐயோ, இந்த ஜனம் அவனோடு கூட கூட்டு சேர்ந்துடுச்சே, இஸ்ரவேல் போய் சீரியா அவனோடு கூட சேர்ந்துட்டானே, அவர்கள் இப்போது என் மீது, எங்கள் யூதா தேசத்தின் மீது யுத்தம் செய்ய போறானே நினைச்சு மனம் கலங்கின பொழுது கர்த்தர் உத்தரவு கொடுக்க ஆரம்பித்தார். போடுவார், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காலையில் நான் முதல் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பல நேரங்களில் ஆண்டவரே என்று நம்ம கதறுகிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய இருதயம் கலங்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் கலக்கங்கள் உண்டாகும் போது, பயம் உண்டாகும் போது, காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று யோசிக்கும் பொழுது உனக்காய் எனக்காய் பதில் தருகிற, உனக்காய் எனக்காய் பேசுகிற ஒரு அற்புதமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். நடக்கிறதான நிகழ்வை அவர் கண் பார்க்கிறார், அவர்கள் பேசிக்கொள்ளுகிறத அவர் கவனித்து கேட்கிறார். ஆமென். அவர்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறாங்க வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய், 2 ராஜாக்களும் பேசிக்கொள்ளுகிறது என்னன்னா, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம். இந்த ராஜாவை தூக்கிட்டு அவனை பிடிச்சிட்டு வேற ஒரு ராஜாவை என்ன பண்ணுவோம், ஏற்படுத்துவோம் என்று சொன்னது. அப்போ இவன் சொல்லுகிறது பாருங்க, இன்னும் யூதா ராஜாவினுடைய காதுக்கு வரல, இவர்கள் தான் பேசிக்கொள்ளுகிறாங்க. ஆனால் பேசிக்கொள்ளுகிறதை கர்த்தர் கேட்கிறார். இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறதான தேவன்,
நீ கூப்பிடுவதற்கு முன்பதாகவே உன் இருதயம் கலங்கும் பொழுது அவர் பதில்களை உனக்காய் கொண்டு வந்து உன்னிடத்துல சேர்க்கிறதான தேவன் அவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு சொல்லுகிறதான காரியம்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஜோப் chapter 23 verse 10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் அப்படின்றான். என்னது ஆனாலும்? அதுக்கு முந்தின வசனங்களில் வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், ரிவர்ஸ் கியர் போட்டு போனாலும் அவர் காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை முன்னாடி போனாலும் இல்ல, பின்னாடி தேடி பார்த்தாலும் இல்ல ஆண்டவர். இடதுபுறம் போனாலும் இல்ல, வலதுபுறத்துல தேடினாலும் ஆண்டவர் இல்ல. ஆனாலும் கவனிக்கணும். உங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்குதா? ஹலோ, உங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்குதான்னு கேட்டேன். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா என் பாக்கெட்ல தான் ஆண்டவர் உட்காந்துக்கிறான்ற மாதிரி இருக்குது. முன்னாடி போய் தேடி பார்த்தாலும், பின்னாடி பக்கம் தேடினாலும் இல்லை, உபவாசம் போட்டு தேடினாலும் இல்லை, ஓன்னு கதறி கூப்பிட்டாலும் இல்லை, வலதுபுறத்தில் இல்லை, இடதுபுறத்தில் இல்லை. தேடினா தானே இல்லைன்னு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேடாதவங்ககிட்ட போய் நான் கேட்டேன் என்ன பதில் வரும்? சோத்திரம். அதனால யோபு சொல்றான், என்னுடைய உபத்திரவத்துல, இந்த கஷ்டத்துல, இந்த பாடுல, ஆமென், இவ்வளவு வியாதியினுடைய இந்த விஷயத்துல, சோத்திரம், நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். நான் தேவனை எல்லா பக்கத்திலும் தேடி பார்க்கிறேன், அவர் இல்லை. அவரிடத்துல இருந்து ஒரு பதிலும் வர மாட்டேன், என் கண்ணில் அவர் படமாட்டுறாரு அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஆனாலும் என் கண்ணுக்கு அவர் தெரிகிறாரோ தெரியலையோ, ஆமென், என் கூப்பிடுதல் அவர் செவியில எட்டுச்சோ எட்டிலையோ எனக்கு தெரியல. எனக்கு அவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எனக்கு தெரியல. ஆனாலும் அவன் சொன்னான், முழு நிச்சயத்தோடு சொன்னான், நான் இப்போது போய் கொண்டிருக்கிறதான இந்த வழியை, இந்த பாதையை, இந்த வேதனையை, இந்த கண்ணீரை அவர் காண்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவ யார் காண்கிறானோ இல்லையோ, ஆமென், என்ன உத்தமன், என்ன நீதிமான் என்று சொன்னதான அவர் என் வழியை அவர் காண்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், பதில் இல்லை, தேடி பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, வசனங்களை எடுத்து பிரட்டி பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, ஏதோ அப்படியே அமைதியாக இருக்கிறது போல, கர்த்தர் நம்ம விட்டு ஏதோ தூரத்தில் போயிட்டது போல, நம்ம கிட்ட அவர் இல்லாதது போல, அப்படிப்பட்டதான உணர்வுகள் எல்லாம் பல நேரங்களில் வந்துடுது. ஆனாலும் யோபு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய உணர்வு என்ன சொல்லுதுன்றது எனக்கு வேணாம், ஆமென், ஆனா என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் போகிறதான வழியையும் என் நிலைமையையும் அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவேதான் இங்க பாருங்க, கூப்பிடுவதற்கு முன்பதாய் அந்த ரெண்டு ராஜாக்கள் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்ட தேவன் இந்த ராஜாவுக்கு பதில் அனுப்புகிறாரு. நீ பயப்படாத, உன்னோட இருதயம் கலங்கா கூடாது, உன் இருதயம் தோழக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம், ஒரு அற்புதமான அழகான ஒரு சங்கீதம். Psalms 139 verse from 1 படிங்க. முதலாம் வசனத்திலிருந்து படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க எல்லாரும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீர் என்னை அறிந்து வைத்திருக்கிறீர். அடுத்தது, என் உட்காருதலையும் என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து என் நினைவுகளை நீர் அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நான் திங்க் பண்ணினாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கு. இந்த காலையில இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியான சொல்லுறது தான், உன் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் உன்னுடைய படுக்கையும் உன்னுடைய நினைவுகளையும் கர்த்தர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். படிங்க பிரதர். என்
நாவில் சொல் பிறவாவதற்கு முன் என் நாவில சொல் பிரவாவதற்கு முன்பதாய் இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Praise the Lord. Hallelujah. What a great God. Amen. சோத்திரம். உங்களுக்கு எதனா விளங்குதா, புரியுதா? ஆமென். சோத்திரம். விளங்குனா புரிஞ்சா முகத்துல அது வரணும். அவன் சொல்றான், என் வாயில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தாவே இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிற. எப்படிப்பட்டதான தேவன் உன்னுடைய தேவன் பாரு. சோத்திரம். ஆமென். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் பத்தியா, எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஐயா. எனக்கு எட்டாத உயரமா இருக்குது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நீ ராக்கெட் எத்தனை கூட போ, சோதரன், அங்கே நானு இருப்பேன். ஸ்டேஷனுக்கு நான் வந்துருவேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே, பாதாளத்துல போய் படுக்கை போட்டுக்கோ, அங்கே நான் இருப்பேன். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், கடல்ல வேணா கப்பல் எடுத்துன்னு போ, கடலுக்கு எங்க எவ்வளவு தூரம் போறியோ போ, அங்கேயே நான் இருப்பேன். நீ ஆழத்துக்குள்ள போனாலும் அங்கேயே இருப்பேன். உன்னை முழுங்குறதுக்கு மீனியும் நான் அனுப்புவேன், துப்புறதுக்கு மீனியும் அனுப்புவேன். 3 நாள் உயிரோடு கூட இருக்கிறதுக்கு நான் ஆக்சிஜன் கொடுப்பேன். ஆமென். ஐசியூல ஆக்சிஜன் கொடுக்கணும்னா காசு, ஆனா ஆண்டவர் ஃப்ரீ ஆக்சிஜன் கொடுத்துன்னு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் உம்முடைய கை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால், பாருங்க, யாக்கோபை இருள் மூடிக்கொண்டது. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டான். இருள். அப்பா அம்மா இல்ல, வீட்டை விட்டு மாமனை நோக்கி ஓடுகிறான். இருள். அந்த இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கையில எல்லாருக்கும் எப்படி பார்க்க முடியும்னா, யாக்கோபு இருட்டில் இருக்கிறான் அப்படின்னு. ஆனா யாக்கோபு கேட்டா, யாக்கோபு ஒன்று சொல்றான், நான் இருட்டில் இல்லை, ஒரு ஏணி தெரியுது, ஏறுறதும் இறங்குறதுமா இங்கே ஒரு மேஜிக் நடந்துன்னு இருக்குதுன்றான் அவன். ஊர்ல பார்க்குறவன்லாம் சொல்றான், யாக்கோபு பாவம் போகும் வழியில ஒரு கல்லை எடுத்து வச்சு நைட்டு இருட்டில் படுத்துனுக்கிறான் அப்படின்னு. ஆனா யாக்கோபு சொல்றான், நான் இருட்டில் படுத்துன்னு இருக்கல, ஆண்டவர் நிற்கிறத பார்த்துன்னு இருக்கிறேன், தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குறையும் பார்க்குறேன். இது உண்மையாகவே கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான இடம். அப்போ அவனுக்கு கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் ஊருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இருட்டா தெரிஞ்சது. ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறவனுக்கு இருட்டா தோணும், ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோன்னு. அவன் சொல்கிறான் பாருங்க, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். போடு போடு, அல்லேலூயா. ஆமென். இருள் எப்படி இருக்குமா? என்ன சுற்றிலும். அது எப்படிங்க இருள் வெளிச்சமாக இருக்கும்? இருள் இருட்டாக தானங்க இருக்கும். அவர் சொல்ல, இருள் எனக்கு சுற்றிலும். 40 வருஷம் வனாந்திரத்தில் பாருங்க, சோதரன் நைட் ஆனால் யார் லைட்டு போடுறது? ஆமென். அக்னி ஸ்தம்பமாக வந்து நிறங்கிடுறாரு. அத்தனை லட்சம் ஜனத்துக்கும் லைட்டு அவர் தான். சோத்திரம். பகல் ஆச்சுன்னா, வெயில் ஆச்சுன்னா மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நிறுத்திடுறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். படிங்க பிரதர். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. அதனால பயப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கண்ணீர் விடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இருளும் என்ன ஒன்றும் பண்ணாது, பகலும் என்ன ஒன்றும் பண்ணாது, வெளிச்சமும் என்ன ஒன்றும் பண்ணாது. ஆமென். ஹல்லேலூயா. எதுவும் என்ன ஒன்றும் பண்ணாது. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார். அற்புதமாய் நான் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன். அற்புதமாய் நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உனக்கு பதிலையும் வார்த்தையும் ஆமென் அனுப்பி தருகிறதான கர்த்தர் அவர். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. யோவான் 15:2. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, சோதரம். எது கனி கொடுக்கலையோ அதெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு நிறைய கனிகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படி நம்மை உருவாக்குறதான கர்த்தர் அவர். யோபு எப்படி சொல்றாருன்னு சொன்னா 23:10. யோபு 23:10.
ஜோப் 23:10 வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். நல்லா கவனிக்கணும். என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? அவர் என்னை சோதித்த பின்னாடி நான் வந்து சேருவேன். என்னுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படின்னா அது பொன்னாக இருக்கும், கோல்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கையில் அவர் இருளானாலும் வெளிச்சம் தருகிறார். எல்லா சூழ்நிலையும் அவள் இருந்து அதிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வரும்போது நம்முடைய அவுட்புட் வந்து நம்ம நசுங்கி ஓட்ட தக்காளி மாதிரி ரோட்டில் தூக்கி போகிறானே அந்த மாதிரி பாடியோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்தோம்பா, அப்படி ஓட்ட தக்காளி மாதிரி வரவும் மாட்டோமா? எப்படி வருவோமா? பொன்னாய் நான் விளங்குவேன். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எல்லா கண்ணுக்கு முன்னாடி அவுட்புட் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தும் போது சும்மா சூப்பராக கோல்டாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் விளங்கி கொள்ளணும். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நாச மோசங்கள் எது வந்தாலும் சரி, அது ஒன்றும் உன்னை நசுக்கி போட்டு உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்காது. அது எல்லாம் உன்னை உருவாக்கி சிறப்பானவனாய் கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்தும். விசுவாச வீரனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீர் அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாக கர்த்தர் மாற்றுவார். நீர் அநேகருக்கு வழிகாட்டியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்போ நீ சொல்லுவேன், நானும் இந்த வழியில் தான் வந்தேன். சோத்திரம், ஆமென். இந்த வழி கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆபத்து நிறைந்ததாக தான் இருக்கும், ஆனால் என் கூட கர்த்தர் இருந்தார். அதே கர்த்தர் உன் கூட இருப்பார். தைரியமாக போ. அதை சொல்லணுன்னா நீ நானும் அந்த வழியில் வந்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அவுட்புட் எப்படின்னா, என்னை அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளம்புவேன். அதுக்காக தான் நான் யோவான் 15:2 வாசித்தேன். அவர் சுத்தம் பண்ணி எதுக்கு சுத்தம் பண்ணுறாருன்னா நல்ல கனிகளை கொடுக்க. ஆமென். அப்போ மரத்தினுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு சொன்னால் நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதான ட்ரீ. ஆமென், சோதரர். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறோம் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. எதுல 3ஆம் வசனம்னு கேட்காதீங்க, ஐசையா 7ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசபுமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குளத்துக்கு மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாக போய். ஓகே, ஆண்டவர் இப்ப சொல்றாரு, ஏசாயாவையும் அவனுடைய மகனையும் அழைப்பித்து வார்த்தையை அவன் வாயில தந்து கர்த்தர் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறதான குறிப்பு தேவனுடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பாதுகாப்பாக நான் இருப்பேன், நீ பயப்படாத. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னை இருதயம் கலங்க வேண்டாம். ஆமென். தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி வார்த்தையினாலே ஒரு பாதுகாப்பு அவனுக்கு உண்டாக்குறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான பாதுகாப்பு? தேவன் ஒரு ஜெயத்தை கொடுப்பதுக்கு முன்பதாய் அல்லது வெற்றி அவனுடைய கண்கள் சுதந்திரிப்பதுக்கு முன்பதாய் முதல்ல கர்த்தர் தருகிறது என்னன்னா வார்த்தை என்கிறதான பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஏசாயாவை கூப்பிட்டார், அவனுடைய மகனை கூப்பிட்டாரு, போக வேண்டியதான இடத்த சொன்னார். போய் அவனிடத்துல இந்த ப்ரொடெக்ஷனை, இந்த வார்த்தையை, இந்த பாதுகாப்பை அவனுக்கு போய் சொல். ஆமென். இன்னும் ஜெயம் உண்டாகலை. ஜெயம் வருவதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை போடுறாரு? வார்த்தை என்கிறதான ப்ரொடெக்ஷனை போடுறார். ரெயின் கோட்டு மாட்டுற மாதிரி மாட்டிடுறாரு. பயப்படாத, உன் இருதயம் துவள வேண்டாம், அவனுங்க 2 பேர் உன்னை எதிர்க்க வராங்கன்னு சொல்லி பயந்துடாத. ஆமென். வார்த்தையை கொடுத்துட்டார். இன்னைக்கு எது உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு ப்ரொடெக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த ஜெயத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், அதனால வார்த்தையை விட்டுடுறோம், அதனால வார்த்தையை நம்ப மாட்டேன்றோம். இந்த ரெயின் கோட்டை கழட்டி போட்டுடுறோம். இந்த ரெயின் கோட்டுடைய மரியாதை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் எப்போதுமே ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற பாதுகாப்பு என்னன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டர்லாம் கூட்டு வச்சு எவ்வளோ நேரம் பேசி அவர் என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், நான் போகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறேன்,
உங்கள் இருதயம் கலங்கிறதான சூழ்நிலைகளெல்லாம் வரும். என் மேலே விசுவாசமாக இருங்க, பிதாவின் மீது விசுவாசமாக இருங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான்னா, அவன் இருதயம் கலங்கும், அவனுக்கு பயம் வரும், திகில் பிடிக்கும், நடக்க போகிற சூழ்நிலையை பார்த்தா அவன் பயந்துருவான்றதுக்காக முன்கூட்டியே ஒரு ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் வைக்கிறார். அதனால தான் வசனங்களை ரொம்ப லேசாக கடந்து போயிடக்கூடாது. வசனங்களை இன்னமோன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம காரியங்கள் நடக்குதான்னு பார்க்குறதுலே இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறதான வசனம் என்னன்னு பாருங்கள், வார்த்தை என்னன்னு கேளுங்க, தேவன் தருகிற தெய்வீக பாதுகாப்பை பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் வார்த்தையை வச்சுட்டு பாதுகாத்துக்கிறார் உன்னை, எவனை தொடாம. சில குறிப்பிட்ட சமுதாயங்களில் அல்லது மலைவாழ் மக்கள், இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா, ஒவ்வொரு ட்ரைபல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல்ஸுக்கு பாருங்கள், பையன் சின்ன பையனாக இருந்து வளர்ந்து அவன் ஆணா அல்லது மேன் அப்படின்ற அளவுக்கு அவன் வரணும்னு சொன்னால், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பருவம் வந்த உடனே அந்த பையனை இனி இவன் சின்ன பையன் கிடையாது, இவன் இனி யார், ஒரு மேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணுன்னு சொன்னால், அதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், காட்டில் கொண்டு போய், நடுவு காட்டில் கொண்டு போய் அவனை விட்டுடுவாங்களாம். எந்த ஆயுதமும் இருக்காது, ஒன்றும் கிடையாது, கையில் எதுவுமே இருக்காது. அந்த ஓவர் நைட், ஒரு நைட்டு முழுக்க அவனை சுற்றி ஒரு வட்டம் போட்டுட்டு, இந்த வட்டத்தை விட்டு அவன் வெளியே போகக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக அவன் இருந்துட்டான்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அவன் அந்த வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு உயிரோடு கூட இருந்தான்னு சொன்னால், அடுத்த நாள் அவனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவன் யார், இவன் ஒரு ஆண் சோதரன், இனி அவன் ஆணுக்குரியதான காரியங்களெல்லாம் அவன் செய்யலாம். அப்படி தானே ஒரு 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 முறை இருந்ததான ஒரு குறிப்பிட்ட ட்ரைப். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ரவுண்டு போட்டுட்டு விட்டுட்டாங்க. கையில் ஒன்றும் ஆயுதம் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த அனிமல் வந்தாலும் இவன் ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். அதுமா அடுத்த நாள் காலையில் இந்த பையன் கொஞ்ச நேரம் இருந்தான். அருமை இருட்டு ஆக ஆக ரொம்ப பயம், திகில், நடுக்கம் வருது. அந்த பதட்டமே இவனை டயர்ட் ஆக்கிடுது. சோத்திரம். சரீரத்தில் பலன் இல்லாத அளவுக்கும் ஆகுது அந்த பதட்டம். எனவே என்ன செய்யறதுனே முடியல. அவ்வளோ சோர்வுகள், அவ்வளோ பயம், பலவிதமான சத்தம் கேட்குது, பல மிருகத்தினுடைய சத்தங்கள் கேட்குது. இந்த சத்தம் கேட்க கேட்க இவனுக்கு பயம் கூடுது. ஐயோ என்னிடத்துல வந்துடுமோ, நெருப்பு கிருப்பு ஒன்றும் கிடையாது. காட்டில் நைட்டு வாழணுன்னா நம்ம கையில் நெருப்பு இருக்கணும், இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். எதுவுமே இல்லை, அவ்வளோ பயம், திகிலில் எப்படியோ தாக்கு பிடிச்சி பொழுது விடிஞ்சது. ஆமென், சோதரம். பொழுது விடிஞ்ச போது அவன் கண்ணை திறந்து பார்த்தா, கொஞ்சம் தூரத்தில் அவங்க அப்பா அங்கே நின்று இருக்கிறார். சோதரம். அந்த ஊரை சேர்ந்த அவங்க எல்லாரும் இந்த பையனை தாண்டி ஒரு பெரிய வட்டம் போட்டு ஊரில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் ரவுண்டாக நிற்கிறான். சோத்திரம். ஆமென். அவன் பார்த்தான், ஓ நைட்டில் இவ்வளோ சத்தம் கேட்டு ஒரு அனிமலும் நான் இருந்த இடத்துக்கு வராமல் இருந்ததுன்னு சொன்னால், அது காரணம் என்ன, இவங்க எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. சோத்திரம். ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், என்ன தெரியுமா, நான் தான் தனியாக மாட்டின்னு நிற்கிறேன், ஐயோ என்னால் முடியல, ஐயோ சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்குது, ஐயோ புலி கத்துது, ஐயோ ஓனாய் கத்துது, ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு தான் மறந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் கூட இருந்தாலும் சரி, இல்லாமல் விட்டாலும் சரி, உன்னை அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இரவும் பகலும் அவர் கண் விழித்து கொண்டு இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இதெல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி ஏதோ விளையாட்டு காரியமாக ஆகிப்போச்சு. ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு ஏதோ அது என்னமோ ஒரு சாதாரணமான ஒரு வேலை இது ஆகிப்போச்சு. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது, விளையாட்டு நினச்சுனுக்கிறோம். அவ இன்னைக்கு உணரணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருக்கு. அதுதான் கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் மதிலாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால் வார்த்தை உடனே போய் சேர்ந்துருச்சு. நீ போய் இந்த வார்த்தையை சொல்லு.
ஆண்டவர் ஏசாயாவையும் அவனுடைய மகனை அழைத்து 10 கத்தி எடுத்துக்க, அருவா எடுத்துக்க, ஈட்டி எடுத்துக்க, அம்பு எடுத்துக்க, இதெல்லாம் கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் அவன் கையில் இருக்கு, அது அவனுக்கு தேவையில்லை. இப்போ அவன் இருதயம் கலங்கி போயிருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை தான் போச்சு. நீ போய் சொல்லு ஏசாயா, அவன் பயப்பட வேணான்னு சொல்லு, அவனுடைய இருதயம் தோழ வேண்டாம் என்று சொல். அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்ததான அந்த அந்த ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஆமென். 3வது பாருங்க, சோதரம். அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசபுமாக வண்ணார் துறைவழியில் உள்ள மேல் குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி. என்ன ஆலோசனை? Praise the Lord. Hallelujah. 7ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. இப்ப கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை, எந்த ஆலோசனை? துராலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. போடு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ துராலோசனை, ஒருத்தன் உட்கார்ந்து 2 ராஜாக்கள் கை கோர்த்து கொண்டு யூதாவின் மீது ஜெயத்தை உண்டாக்கணும், இந்த ராஜாவை எடுத்துட்டு நம்ம ஒரு ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி துராலோசனை பண்ணினானாம். ஆவியானவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. அவனுடைய துராலோசனையை நான் என்ன பண்ணுவேன்? வெட்டி போடுவேன், கலைச்சு போடுவேன். அது நடக்காம நான் செய்வேன். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சீரியா ராஜா எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டும், அவன் எடுத்ததான முடிவு யூதா தேசத்தில் நிறைவேறாம நான் செய்வேன். அந்த அதிகாரம் என் கையில் இருக்குது. அது நடக்காது. அந்த ஆலோசனையை நான் அதம் பண்ணி போடுவேன். அதான் தேவன் தந்ததான வார்த்தை. அது நிலை நிற்பதில்லை. சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. It shall not stand. எனக்கு முன்னாடி அவன் போட்டதான ஆலோசனை நிறைவேறாது. அந்த வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். இன்னைக்கு காலையிலையும் உங்களுக்கு விரோதமாக எவன் என்ன துராலோசனை பண்ணாலும் அந்த ஆலோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அபத்தமாக்கி போடுகிற வல்லமுள்ளதான தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நேற்று மாலையில் அந்த சர்ச்சில் பேசும்போது நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவர்களுக்கு சூனியத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் பெந்தேகோஸ்தே ஜனத்துக்கு தான் சூனியத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கையாகுது. ஆமென். கிறிஸ்துவை அறியாதவங்க கூட அது அந்த அளவுக்கு நம்புறானான்னு தெரியல. ஆனால் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனுக்கு தான் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது? பில்லி சூனியம், அது மேலே ரொம்ப நம்பிக்கை. ஆண்டவரை நம்புறதை விட எதை நம்புகிறான்? 10 நாள் ஒரு கஷ்டம் இருந்தால் போதும், 11ஆம் நாள் எவனா ஒருத்தன் குடும்பத்தில் கிளறி விட்டுடுவான். எதனா வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே, யாருன்னா எதனா செஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இந்த பெந்தேகோஸ்தேக்காரன் வாயிலேருந்து வர பேச்சே இதுதான். சோத்திரம். ஏன்னா வசனத்தின் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் ஆவியானவர் மேலேயும் இவனுக்கு விசுவாசமே கிடையாது. பெந்தேகோஸ்தேக்காரனை கேளு, இந்த மாதம் என்னைக்கு அமாவாசைன்னு கேளு, ரோட்டில் போகிற வெங்கடேசன் கூட சொல்ல மாட்டான். உள்ளகர் ஆபிரகாம் சொல்லுவான், என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு பௌர்ணமி, எது நல்ல நாள், எது கெட்ட நாள், எப்போ கல்யாணம் வைக்கணும், எப்போ கல்யாணம் வைக்கக்கூடாது. சோத்திரம். இந்த எல்லாமே நம்ம பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லா நாலு நட்டு எல்லாம் இவனுக்கு தான் தெரியும். சோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பெந்தேகோஸ்தேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் உலக வழக்கத்தின்படி ஓடிக்கொண்டு இருப்பாயானா இன்னைக்கு கர்த்தர் உன் கூட தான் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துர் ஆலோசனையை நிலை நிற்பதில்லை. எனக்கு முன்னாடி அது நிற்காது. அது ஆண்டவர் சொல்கிறார். அது வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், அசுத்தாவியாக இருக்கட்டும், அது எதுவானாலும் இருக்கட்டும். சிலர் வந்து கேட்பாங்க, ஐயா எங்கள் மூதாதையர்களுக்கு இருந்ததான எதனா சாபம் அது ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் அப்படியே தொத்தின்னு வருதோ? கேட்குறாங்க. பெந்தேகோஸ்தே தான் கேட்குது. அந்த சாபம் எங்களுக்கும் வந்துனே இருக்குதான்னு கேட்குது. வசனம் சொல்லுது, எல்லா சாபத்தையும் எல்லா ரோகத்தையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து போட்டார்னுக்குது. இது குட் ஃப்ரைடேவும் கொண்டாடிட்டு, ஈஸ்டரையும் கொண்டாடிட்டு, பிரியாணியும் தின்னுபிட்டு
அந்த இது சாபம் என் குடும்பத்தை தொத்தினே வருதாயா அப்படின்னு இன்னும் டவுட்லேயே தான் வாழுது. வீட்டில் எது நடந்தாலும் ஒருவேளை அந்த சாபமாக இருக்குமோ, ஒருவேளை அவன் எதனா வச்சுட்டு போயிட்டு இருப்பானோ. சோதரன், இதே எண்ணங்கள் தான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த துர் ஆலோசனைகள் எல்லாம் நிலை நிற்பதில்லை. இன்னைக்கு விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த அம்மா சொன்னாங்க பாரு, ரெண்டு பேர் தலைமாட்டில் அங்கேயும் எங்கேயும் நடக்கிறாங்க. இனி எவனா நந்துன்னு போடான்ட்டு அந்த அம்மா தூங்கிட்டு இதை வந்துடுச்சு எழுந்து. உங்கள் வீட்டிலலாம் நந்துன்னு தான் இன்னும் காபரா நந்துருக்கும் தெரியுமா? சோத்திரம், ஹல்லேலூயா. அந்த அம்மா பாட்டுன்னு தூங்கிடுச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படி தான் எழுதுவார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு வந்து நின்று இருப்பானா, இவர் கண்ணத்தை வந்து பார்த்தா அவன் நின்று இருப்பானா. அவன் யோசித்தான், பார்த்துட்டு அலறி கிளறி எழுதுவார்னா இவர் கண்ணை முடுக்காமல் நீ தானா, சரி எனக்கு பாதுகாப்பாக இரு, நான் தூங்குறேன், வீட்டை பார்த்துக்கோ. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை அந்த அலறி அடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்கே இருக்கிறீங்க? சோத்திரம், கற்பாவன் வந்து உட்காந்துக்குது ஐயா. எங்கே உட்காந்துக்குது? அது வாசல்ல நிற்குது ஐயா, கருப்பா பார்த்தாலே பயமாகுது ஐயா. ஐயா சோதரம், அது உன்னை பார்த்து பயப்பட, நீ அதை பார்த்து பயப்பட. ஆறுமா நான் ஓடியாரோ இல்லை ஒரு கலபுரம் நடக்கும், அதெல்லாம் நடக்கவே கூடாது. பிசாசு வருதா வரட்டும், உட்கார வச்சுக்க பக்கத்தில். சோத்திரம், மாமே டே பத்திரமா பார்த்துக்கடா, நான் தூங்கி எழுந்துக்கிறேன் அப்படி, நீ தான்டா இன்றைக்கி காவல் நில்றா அப்படின்னு சொல்லு. சோத்திரம், மாமே. அந்த ஊழியக்காரர் எழுதும் போது அதான் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவன் வந்தான்னா இவர் சட்டை பண்ணிக்க மாட்டாரான். சோத்திரம், நம்ம தான் அவனை ரொம்ப சட்டை பண்ணுறோம், எதுக்கத்தால சட்டை பண்ணுறோம். ஆமென். அவனை சட்டை பண்ணவே கூடாது. அவனை இயேசு தன் காலினாலே மிதித்து போட்டார். அவன் தோற்று போனவன். ஆமென், ஹல்லேலூயா. தோற்று போன அவனை பிடிச்சின்னு பெரிய ஆள் மாதிரி பண்ணினும் பேசின்னு இருக்கக்கூடாது. எனவே ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதிராக அவன் பேசியிருக்கிறதான பேச்சுக்கள், அந்த துர் ஆலோசனைகள் எல்லாம் ஒன்றும் நிலை நிற்பதில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த, கட்டளைகளினாலே நமக்கு விரோதமாக இருந்த, அதான் பிரமாணத்தை குறித்து எழுதுகிறார். எவ்வளோ கட்டளைகள், எவ்வளோ பிரமாணங்கள் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, எஸ், சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக இருந்த எல்லா விதமான கையெழுத்தையும் தேவன் குலைத்து போட்டு சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். அவர் சாபமானார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இனி உனக்கும் எனக்கும் சாபம் கிடையாது. தெய்வீக ஆசீர்வாதத்தில் வாழ கர்த்தர் உன்னை மென்னை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தை, நீ பயப்படாத, பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். எப்படி அமர்ந்திருக்கணும்? பயம் இருந்தாலும் எப்படி அமர்ந்துருக்கணும்? உன்னை பார்க்குறவனுக்கு நீ பயப்படாமல் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கணும். உள்ள பயம்தான் உள்ளே வச்சுக்கோ. ஆனால் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கணும்? அப்படி எடுத்தம்பா, ஆனால் உள்ள குறப்புறம் இருந்தால் கூட பரவாயில்ல. சோதரம், ஆண்டு இருக்கிறார் சோதரம். வார்த்தை வந்துச்சு, ஏசாயா வந்துட்டார், அவன் பையனையும் கூப்பிட்டு வந்துட்டார், வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். சோத்திரன்ட்டு அப்படி வெளியே பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கணும்? தெம்பாக நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கற்றுக்கினீங்களா? நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாம்.